செம்மையா இருந்துச்சு ப்ரோ. விடாமுயற்சி போஸ்ட்போன் பண்ணாங்க பாத்தீங்களா? இதனாலதான் இதனால படத்துல பயந்துட்டாங்க போல. படம்லாம் பார்த்துட்டு பாருங்க. விடாமுயற்சிலாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இதுதான் நாம தான் செம்மையா விசால் அஜித்லாம் எதுக்குடா வராரு? அனகொண்டா தான் ப்ரோ. அனகொண்டா தான் ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. சந்தான காமெடி சூப்பர் ப்ரோ. படம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. காமெடிலாம் செம்மையா இருக்கு. அதாவது லைஃப்ல பிரச்சனை இருக்கவங்க வந்து பார்க்கலாம். பிஎம் கூட வந்து பார்க்கலாம் வச்சுங்க. அவ்வளோ பிரச்சனை இருப்பார் பிஎம் கூட. அந்த ஆள் கூட வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் நல்லா பிடிக்குமா படம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாங்க. இது என்ன படமா இது? எங்கேயோ போயிடுச்சு. 2000 கோடி எடுக்கணும் அது. இல்லைன்னா மக்கள் சரியில்லை அர்த்தம். சந்தானம் இதே மாதிரி பண்ணா அவர் எங்கேயும் போயிருப்பாரு. ஹீரோ பண்ணதான் கஷ்டமா இருக்கு. செம ஆக்டிங் சந்தானம். ஃபுல் காமெடி தாங்க. சென்டிமெண்ட் சீரியஸ் எதுவுமே கிடையாது. ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் ஃபுல்லா உட்காந்து போர் அடிக்கல. அப்படியே ஜாலியா போச்சு படம். சோ 12 வருஷத்துக்கு அப்புறம் வர படம் அப்படிங்கிறது அந்த பழைய மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்ல ஓகே இப்போ இருக்கிற பிரசன்ட் இல்ல இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. அப்ப 2012 அப்ப எப்படியா படம் வந்துச்சு அந்த மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாவே. அதனால வந்து என்ஜாய் பண்ணலாம். பழைய மாதிரி நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்றவங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். தியேட்டர்ல வெயிட் பண்ண சாங் என்ன சாங் சொல்வீங்க? டியர் லவ் சாங்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணோம். பயங்கர என்ஜாய் பண்ணீங்க. விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் விஷால் நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஷாலோட ஆக்டிங் பார்த்தது. மார்க் ஆண்டனி நல்லா இருந்தது. அந்த டைம்ல எடுத்ததால மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. டியர்ல ஒரு வரல பயங்கரமா படம் ஃபுல்லா மூடி ஏத்திட்டாங்க ப்ரோ. நல்லா சூப்பர் மூடாச்சா. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். 11 வருஷம் படம் வந்திருக்கு. அந்த ஓஜி அப்படியே இருக்கா? இருக்கு. நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. 12 இயர்ஸ் கழிச்சு வருதுலவா? இப்போ கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கனெக்ட் ஆயிருக்கா? லைக் பேஷன்ஸா அதெல்லாம் பார்க்க முடியும். பட் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். செம படம். விஜய் ஆண்டனி வைஃப் கொடுத்துறாரா? கடைசி பாட்டுல சூப்பரா கொடுத்தாங்க. ஆமா. சந்தானம் தானே பயங்கரமா காப்பாத்திட்டாரு. செம்மையா இருந்துச்சு படம். எங்கேயுமே போர் அடிக்கல. 11 வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கு. இந்த படம் அப்போ வந்திருந்தாலும் ஹிட் தான். இப்போ வந்தாலும் ஒரு பயங்கர ஹிட் தான். ஆமா. அது ஒரு செம்ம செலிப்ரேஷன் இருந்தது படம். எங்கேயுமே லாக் இல்லை. சூப்பரா இருந்துச்சு படம். என்டர்டெயின்மெண்ட்னா பக்கா என்டர்டெயின்மெண்ட். அதாவது ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு நிறைய படங்கள் வந்து ஒத்து வராது. ஆனால் படம் பார்க்கறதுக்கு தாறுமாறு. படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் நிறையா காமெடி. கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அது ரொம்ப ஒரு மாதிரி அருமையாக இருந்திருக்கும். டிலே பண்ணி வந்தாலும் படம் உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சந்தான காமெடி சூப்பராக இருக்குது சார். அதே மாதிரி மனோபாலா வந்து பழைய அந்த நாகேஷும் கமல் நடித்த படம் ஒரு படம் இருக்குல்ல, அந்த இறந்து போன கேரக்டரை வச்சு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் காமெடி பிச்சு எடுத்துட்டாங்க. காமெடி சூப்பர். படம் அருமையாக இருக்குது சார். ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கு அருமையான படம் ப்ரோ. படம் வந்து விஷால் சார் படம். ஒரு பழைய படம் மாதிரியே தெரில. ஸ்க்ரீன் ப்ளே போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியே, அதாவது இந்த கதைக்கு தகுந்த மாதிரியே படம் மூவ் ஆகுது. விஷால் சார் ஆக்டிங் உண்மையாக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க சார். அந்த விண்டேஜ் ஒர்க் ஆகுதா? சந்தானம் சார் விண்டேஜ். அவரோட காமெடி தாங்க சார். அதாவது அவர் வந்து இப்போ ஹீரோவாக நீங்கள் பார்த்துட்டு முன்னாடி வந்து காமெடி நிறைய பண்ணியிருக்காரு. அதை வந்து பின்னாடி பேக்கப்பில் எடுத்துகிட்டு வரும்போது திரும்ப வந்து சந்தானம் சார் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோண வைக்குதுங்க சார். நல்லா இருக்கு படம். விஷால் அவர்கள் பாட்டு பாடிருக்காரு. ஒர்க் அவுட் ஆயிருக்கா சீட்ல? அந்த மை டியர்ல வேற லெவல். தியேட்டர்ல செம வைப்புங்க சார். வேற லெவல். அது ஒன்ஸ் மோர் போட சொல்லி கேட்டிருந்தோம். போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் என்னோட கருத்தா இருக்குங்க சார். 11 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. குவாலிட்டி வைஸ்லாம் எப்படி இருக்கு? ஓவராலாக பார்க்கும்போது நல்லா பக்கவாக பண்ணியிருக்காங்க சார். ஃபில்டர்லாம் பண்ணி கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவராலாக இப்போ இருக்க கதை மாதிரியே வந்திருக்கு ஸ்க்ரீனில். நல்லா இருக்குங்க சார். உங்களுக்கு செலிப்ரேஷன் இந்த படம் கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாக பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான். வழக்கம் போல தான். கதையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க. படம் பார்க்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா அது ஒரு ரெட்ரோ அவ்வளோதான். அது எப்படின்னு சொல்கிறது, அந்த ஒரு விண்டேஜ் இதில் பார்க்கணுன்னாக்கா ஒரு சந்தானத்தை திருப்பி பழையபடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது பார்க்கலாம். நல்லா இருக்குது. மனோபாலா ரொம்ப சூப்பராக. டைலாக்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு டெட் பாடியாக நடிச்சிருப்பார். பயங்கரமாக இருக்கும். அது மாதிரி காமெடிக்கு ரசீதாக பார்க்கலாம். அவ்வளோதான். மற்றபடி சாங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்குற அளவுக்கு இருக்குது. பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். செம்ம வைப் வந்து அப்படியே நம்ம ஒரு பாஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வருவோம். சுந்தர் சில ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி போட்டிருக்காரு எல்லாத்தையுமே பயங்கரமா. அதுதாங்க சூப்பரா இருக்கு. பாம்பு காமெடிலாம் பயங்கரமா. ஆமா. நீங்க வந்து பயங்கர வைப். நல்ல என்டர்டைன்மெண்ட். ஆமா. ஆனா இந்த மாதிரி படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். நல்லா ஜாலியா இருக்குது. 3 ஹீரோயின் இருக்காங்க. சூப்பரா இருக்கு. அவ்வளோ சீன்ல அந்த மாதிரி புரியல. அவர் சொல்லவே வேணாம். தெறிக்கி விட்டாரு ஆஸ் யூஷுவல். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. பல நாள் கழிச்சு ஒரு தியேட்டர் ஃபுல்லும் ஒரு மூவிக்கு வந்து சிரிச்சு
எல்லாரும் தியேட்டர் ஃபுல்லும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. விஷால் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுவும் நிறைய சீன்ஸ்ல லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ஸ்பாயில் பண்ணல. லாஸ்ட்ல அவர் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் பல வருஷம் கழிச்சு சந்தானம் வந்து காமெடியனா திரும்பியும் அவர் வந்து பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது. தியேட்டர் ஃபுல்லும் அவரோட கவுண்டர் காமெடிக்கு வந்து திரும்பி திரும்பி சிரிச்சுட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ ரொம்ப அதுவும் நல்லா இருந்தது. முக்கியமா சொல்லணும்னா மை டியர் லவர் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பயங்கர மீம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா பாட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனியோட மியூசிக்கும் சரி, விஷால் பாடினதும் சரி, அந்த கலர்ஃபுல்லான அந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. யாருமே மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. கண்டிப்பா கண்டிப்பா படம் நல்லா ஹிட் ஆகும் தான் நினைக்கிறேன். அதாவது இது ஒரு பக்கா சுந்தர் சியோட படம் தான். அதாவது மேட்டுக்குடி, உள்ளத்தை அள்ளித்தாக்கு அப்புறமா கலகலப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு செம்ம பர்ஃபெக்ட் காமெடி மூவி. தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஓஜி வைப்பு விஜயாண்டி செம்மையா ஒரு கோட்டை இருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. சினிமா சினிமா சூப்பரா இருக்கு படம். எல்லா தியேட்டர் செகண்ட் ஹாஃப் தான் சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் அந்த 20 நிமிஷம் காமெடி சொன்ன சுந்தர் சி செம்மையா இருக்கு. உட்காந்து அதுக்காகவே படத்துக்கு போலாம். படம் செம்மையா இருக்குண்ணா. விஜயாண்டி சொல்லிட்டாங்கண்ணா. கடைசியில ஒரு பாட்டு வரும், செம்மையா இருந்தது அந்த பாட்டு. சுந்தர் சி சூப்பரா பண்ணிட்டாரு படத்தை. எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க போல. செம்ம காமெடியன் தான். அவர் காமெடியன் தான். படத்தை தூக்கி எடுத்துட்டு போயிருக்காரு. செம்மையா பண்ணிட்டாங்க. விஷாலும் செம்மட்டிங். நம்ம வச்சுக்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் படத்தை. குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை படத்துல. எல்லாமே நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி மியூசிக் நல்லா இருக்கு. விஷாலோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண வேண்டிய படம். ரொம்ப நாள் கழிச்சு சந்தானம் வந்து இதுல காமெடியனா வந்திருக்காருல்ல, சோ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சந்தானம் வந்துட்டு எப்பவுமே காமெடி நல்லா பண்ணுவாரு. ஸோ இந்த படத்துலயும் அவரோட பெஸ்ட் கண்டிப்பா கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சந்தானம் கண்டிப்பா படம் ஃபுல்லா வந்துட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. விஷால் நல்லா நடிச்சிருக்கு. படம் சூப்பரா இருந்ததுண்ணா. சந்தான காமெடி வேற லெவல். காமெடிக்கு பஞ்சம் இல்ல. நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த அஞ்சலியும் சரத்குமாருக்கு தான், சாரி அஞ்சலி வரலட்சுமி அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கொஞ்சம் காமெடியாவும் இருக்கு. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற காஸ்ட் கம்ப்ளீட் ஒர்த். ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவினா எப்படி இருக்கணும்னு இந்த லப்பர் பந்துக்கு அப்புறம்லாம் இந்த படம் அப்படி சொல்லலாம். மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் இந்த படம். 11 வருஷம் வச்சு படம் வந்திருக்கு. அந்த ஒரிஜினல் வைப் அப்படியே இருக்கா? பழைய விஷால பார்த்த மாதிரி இருக்கா? உங்களுக்கு கரெக்டான படம் இது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா மனோபலா ஒரு சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. விஜய் ஆண்டனி மியூசிக் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. செமையா இருக்கு, நல்லா இருக்கு. சந்தானம் காமெடி எல்லாம் ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. பழைய படம் மாதிரி தெரியல. சூப்பரா இருக்கு சார். படம் சூப்பர், வேற லெவல். பாருங்க, எல்லாரும் பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. பழைய சந்தானம் வந்த மாதிரி மிகப்பெரிய காமெடிங்க. அப்படியே பார்க்கறதே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு கவுண்டரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக ஹாப்பி பண்ணிட்டாங்க. ஒரு நார்மலான மூடில் தான் காலையில் வந்தோம். சந்தானம் சாரும் சரி, இந்த சைடு மனோபலம் சாரும் சரி, பயங்கரமாக சிரிக்க வச்சிருக்காப்புல. சுந்தர்சி அதாவது பழைய சுந்தர்சி படம் இருக்கு இல்லைங்க, பக்காவா அந்த மேட்டுக்குடி உள்ளத்தளித்தான்னு ரொம்ப படங்களாச்சு இந்த மாதிரி சிரிச்சு பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் படங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சாங் அதே மாதிரி விஜய் ஆண்டனி சார்லாம் இப்போ வந்து பெருசாக அந்த மாதிரி கமர்ஷியல் சாங்ல பயங்கரமான குத்துப்பாட்டு, என்ன டான்ஸ் இருக்குங்க தேட்டரில். பயங்கரமாக அந்த தேட்டரை கொண்டாடினாங்க எல்லாமே. சுந்தர்சி பக்காவாக பண்ணியிருக்காப்புல. என்னவோ 10 வருஷம் கழிச்சு இந்த பொங்கல் தான் அவர் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வந்து எல்லாரும் பார்த்து பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. செமையான படம், பயங்கர ஜாலியான படம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாருங்க, செம்மையாக இருந்தது. நாங்களும் பயங்கரம் என்ஜாய் பண்ணோம். ஐயோ சுந்தர்சி சார் சொல்லதான் வேணும். இப்போ பேய வச்சு பயங்கர கிளாமர் ஆட்டுறாள். இந்த படமே பயங்கரமாக இருக்குது. அது வரலட்சுமி சரத்குமார் இந்த சைடு, ஆமாம் பேயான தமனாவே சுந்தர்சி வந்து கிளாமர் காட்ட வச்சு கிளைமேக்ஸில் சாங் ஆட வர்றாரு. இந்த படத்தில் அப்படியே வந்து இந்த சைடு அஞ்சலி, இந்த சைடு வரலட்சுமி சரத்குமார்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணி படம் ஃபுல்லாகவே பயங்கரமாக அவருடைய மசாலா அந்த கிளாமர் ஐட்டம் பயங்கரமாக வச்சுருக்காப்புல. முடியும் போது கூட தேடா ஒரு பொண்ணை கொண்டு வந்து சதாவை கூப்பிட்டு தும்பக்கு தும்பன்னு சொல்லி முடிச்சு அனுப்பும் போது ஒரு சாங்கோட வேற ஒரு பொண்ணோட, அதாவது சதா மேடத்தோட வந்து ஒரு கிளாமர் சாங்ஸ் போட்டு அனுப்புகிறாப்புல. படம் பக்காவாக இருக்குது.